அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி தான் விளக்கம் பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பாருங்கள். டிசம்பர் 29ஆம் தேதி ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்க இருக்குது. அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதனை பற்றி அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே எங்களுடைய கட்டண பயிற்சியில் இணைந்தாலே பங்கேற்றாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது முழுக்க கற்றலுக்காக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவதற்கு தான் இந்த கட்டண பயிற்சி. வாங்க என்னென்னு பார்க்கலாம். முதல் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த நம்ம வரைபடம் நம்ம பார்க்குறதில்ல. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் எதற்காக அப்படிங்கிறத முதல் நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்னா கால், இறங்க போகுதுன்னா புட். எங்கிருந்து இது மேலே போகும், எங்கிருந்து கீழே வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஸ்ட்ரைக். அப்போ இந்த ஸ்ட்ரைக்குகளை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஐடிஎம், ஒன்று ஏடிஎம், ஒன்று ஓடிஎம் அப்படின்னு நம்ம பிரிப்போம். இந்த ஐடிஎம் அப்படின்னு ஏற்கனவே நடந்த விஷயத்தை நம்ம கைப்பற்றுவதும், நம்ம சொல்லும்போது நம்ம ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கும் போது அது தானாக நடந்ததாக இருந்தால் அது ஐடிஎம். ஏடிஎம் அப்படிங்கிறது சந்தை இருக்கக்கூடிய இடத்தையும், ஓடிஎம்ங்கிறது இனி நடக்க போகிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறது தான். அப்போ இதை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். இதில் உண்மை விலை இல்லை, கற்பனை விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த உண்மை விலை அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதில் அட் த மணியில் எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், ஓடிஎம்லேயும் எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு ஓடிஎம்மும் ஏடிஎம்மும் பிரிக்கணும் அப்படின்னா, இங்கே டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கும். மற்ற கம்பேர் பண்ணும்போது ஐடிஎம்மை கம்பேர் பண்ணும்போதும் சரி, ஓடிஎம்மை கம்பேர் பண்ணும்போதும் சரி, இருக்கிறதுலையே அட் த மணியில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அது என்னென்னு பார்த்துக்கலாம். என்எஸ்சி சொல்லியிருக்கிறது ஸ்பாட் அடிப்படையில் தான் இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணி பிரிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் விலை மாற்றம் எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டால் ஃபியூச்சரோட அடிப்படையில். இதில் கொஞ்சம் முரண்பாடாக தெரியலாம், ஆனால் இதுதான். அப்போ இது எதற்குனா எக்ஸ்பைரியில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விலை அப்படிங்கிறது ஸ்பாட்டுக்கு தான் நடக்கும். அப்போ இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போது இங்கே கான்ட்ராக்டோட தொடக்கம், வீக்லி கான்ட்ராக்டோட தொடக்கம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை முடியுது. அப்போ வெள்ளிக்கிழமை டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது வியாழக்கிழமையை பொறுத்து செல்ல டைம் வேல்யூ குறைந்து அது கடைசியில் 0 ஆகணும். இதுதான் இந்த ஆப்ஷன் செயினுக்கு கொடுத்துருக்கிற கான்செப்ட். இது எதன் அடிப்படையில் அப்படின்னு எடுத்துகிட்டு, இதுக்கு சிறந்த திரைப்படம் அருணாச்சலம் திரைப்படம். அந்த அருணாச்சல திரைப்படத்தில் 30 கோடி 30 நாளில் செலவு பண்ணணுங்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய அனைத்து டைம் வேல்யூ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய, அதாவது எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூவை 0 செய்யணும். அதுதான் இதோட கான்செப்டாக இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இதோட விலை மாற்றம் அப்படிங்கிறது முழுக்க ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்ட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் இது கொடுத்துருக்குறாங்க. அந்த கால்குலேஷன்ஸ் அடிப்படையை நம்ம மறைமுகமாக இந்த ஆப்ஷன் செயின்லேயே நம்ம டீகோட் பண்ணலாம். அப்போ இதை பற்றி நம்ம சொல்லித்தருவோம். அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட பலம் என்ன, இப்போ கால் ஆப்ஷன்னா அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, புட் ஆப்ஷன் அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன. அப்போ கால் ஆப்ஷனுக்கு எதிரி அப்படிங்கிறது புட் ஆப்ஷன், புட் ஆப்ஷனுக்கு எதிரி அப்படிங்கிறது கால் ஆப்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை அதனுடைய எதிராளியை தேர்ந்தெடுத்து அதனுடைய வீரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை ஸ்ட்ரென்த் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியில் மிக முக்கியமாக இருக்கும். அப்போது இது சொந்த போட்டியாளர், சம போட்டியாளர்னு நம்ம பிரிக்கிறோம். சொந்த போட்டியாளர்னால் இப்போ 24,750ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த கால் புட்டு தான் சொந்த போட்டியாளர். இப்போ மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சப்போ பார்த்திங்கன்னா இந்த 800 கால் 800 புட்டுக்கு தான் விலை வித்தியாசம் கம்மியாக இருக்குது. அதனால் ஃபியூச்சர்ஸ் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்பாட் இருக்கிறது 24,768. இப்போ பார்த்தீங்கன்னா இது சொந்த போட்டியாளர். சம போட்டியாளர்னு பாருங்கள், இந்த 25,000 கால் இது ஓடிஎம், 24,800லேருந்து பார்க்கும்போது இது ஓடிஎம். அதே 200 புள்ளிகள் பார்த்திங்கன்னா அவங்க இது சம போட்டியாளர்.
அதே போல் இவங்களும் பாருங்கள் 253 ரூபா, இவங்களும் பார்த்தீங்கன்னா 272 ரூபா. அப்போ இதுதான் நம்மளுக்கு சம போட்டியாளரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போ இது சொந்த போட்டியாளர், இது சம போட்டியாளர். இந்த போட்டியாளர்களோட விலை மாற்றத்தின் அடிப்படையில் சந்தையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட், மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்னு 2 பிரித்து அதை வந்துட்டு உங்களை பார்த்து நீங்கள் ஒரு சுய முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த விஷயங்களை சொல்லித்தருவோம், கற்றுத்தருவோம். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரி தொடக்கத்துலேருந்து எக்ஸ்பெரி முடிவுக்குள்ளே எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது, அது என்ன ஸ்பீடில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வண்டின்னு எடுத்துட்டோம், ஒரு ஆட்டோமொபைல்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக்குன்னு எடுத்து என்ன சிசி அப்படின்னு சொல்லுவோம், வேகம். அந்த சிசி போல் இங்கே இருக்கக்கூடிய இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்கும்போது வால்டைலும் ரேஞ்சும் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது ரேஞ்சும் ஒரு மூமெண்ட்டும் கம்மியாக இருக்கலாம். ப்ராபபிலிட்டி 80% நம்ம நினைக்கிறது நடக்கலாம், 20% என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது விஷயத்தையும் நம்ம கற்றுத்தரோம். அடுத்து நம்ம எதிரிங்கிறத நம்மளாக தேர்ந்தெடுக்கலாமா, அல்லது நம்மளாவும் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. என்எஸ்சியே பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் மெத்தடை கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராடலுங்கிறதா எல்லாத்துக்கும் ஃபெமிலியரே அதிகமாக தெரியுது. அப்போ அந்த மாதிரி அமைப்பு இங்கே என்ன இருக்குது. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இங்கே முதல் 2 பேர் இருக்கிற கால் போட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா போட்டியாளர்னு எடுத்துட்டால் 25,000 காலும் 24,300 புட் ஆப்ஷனும் இவங்க தான் போட்டியாளராக இருக்காங்க. அப்போ இது போல் நம்ம வந்துட்டு இது வேல்யூம் பேஸ்டில் இருக்காங்க. இதே நம்ம வந்துட்டு எப்படி வேல்யூ பேஸ்லையும் எடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ்லையும் எடுத்து, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ தூரம் நம்ம பார்க்க மாட்டோம், இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்புக்காக நம்மளுக்கு வந்துட்டு அதையும் பார்க்கறக்கு. அப்போ அதன் அடிப்படையில் போட்டியாளர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம கற்றுத்தரோம். மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ, இயர்லி ஹை, இயர்லி லோ. அப்போ இதற்குட்பட்டு இருந்தால் என்ன நடக்குது, இதற்கு அப்பாற்பட்டு இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதும், ஓப்பனை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி இருக்கலாம், ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி எப்படி இருக்கலாம், ஹை லோவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது அனைத்துமே வச்சு அதற்குண்டான எப்படி சந்தையை பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். அப்போ சந்தையில் பார்த்திங்கன்னா நமக்கு சைடுவே அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் இருக்குது, வால்டைல் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒன் சைடு அப்படிங்கிற மார்க்கெட் இருக்குது. அப்போ இதனை எப்படி புரிந்து கொள்ளலாம். அடுத்தது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் என்ன மாதிரி தாக்கம் கிடைக்கும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தால் என்ன தாக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி பிரித்து அப்போ என்னென்னலாம் கிடைக்கலாம். அப்போ இங்கே செல்லர் வந்துட்டு எப்படி பேனிக் ஆகிறாங்க, எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ இது அனைத்துமே நம்ம வந்துட்டு முழுக்க நம்ம கட்டண பயிற்சியில் பார்க்குறோம். இது வந்து ஒரு வழிகாட்டுதல் தான். அதனால் நம்ம இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இதில் உங்களுக்கென்று ஒரு கட்டண பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க, அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பின்பற்றணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொன்னதாக இருக்கக்கூடாது, நீங்களாக க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த நேரத்தில் நான் முடிவெடுக்கலாம், எந்த நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டாம், எந்த நேரத்தில் நான் பங்கேற்கலாம், எந்த இடத்துல பங்கேற்கக்கூடாது. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பங்கேற்பதை விட வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு பங்கேற்கலாம். வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கும் கூட நஷ்டமாகலாமே தவிர வாய்ப்பு இல்லாத வர்த்தகத்தை மேற்கொண்டு நம்ம நஷ்டமாகக்கூடாது. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எந்த இடத்துல நம்ம வர்த்தகம் செய்தால், நம்ம எந்த இடம் என்ட்ரி எக்ஸிட் சொல்ல மாட்டோம், ஆனால் உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுதல்லையே தெரியும் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும், எந்த இடத்துல முயற்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தன்னால் உணரலாம். அப்போ அதை எப்படி பின்பற்றி அதை பார்ப்பது அப்படிங்கிற வழிகாட்டுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த கட்டண பயிற்சியில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து பயணிக்கலாம். இந்த கட்டண பயிற்சி என்பது கட்டாயம் கிடையாது. அதே போல் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர்கள் முதல்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்கிறேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் இணையலாம். அதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக இருக்காது, வரைபடம் கண்டிப்பாக இருக்காது, நியூஸ் பேஸ்ட் இருக்காது. இந்த ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே. நன்றி, வணக்கம்.